ஹலோ, வணக்கம்மா. குட்டீஸுகளா எல்லாரும் வந்துட்டீங்களா? நான் ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டோரியாம். உங்களுக்கு ரொம்ப தேவையான ஸ்டோரியாம். ரொம்ப கவனமாக கேளுங்க. ஒரு சிட்டிங்கிறது என்ன? பெரிய ஊராக உள்ளதை சிட்டிம்போம். இப்போ சென்னையை சொல்கிறோம், திருச்சி சொல்கிறோம், மதுரை, கோயம்புத்தூர் இந்த மாதிரி உள்ள இடங்களையெல்லாம் பெரிய சிட்டின்னு சொல்லுவோம். அந்த சிட்டியில் ஒரு இடத்துல ஒரு பெரிய பங்களா இருக்குது. அந்த பெரிய பங்களாவில் ஒரு பணக்காரங்க வாழ்ந்து வர்றாங்க. அந்த வீட்டில் ஒரு ஃபாதர், மதர், ஒரு பையன், 3 பேர் இருக்கிறாங்க. அந்த பையனுடைய பேர் ரவி. அந்த பையன் எந்த நேரமும் அந்த வீட்டுக்குள்ளேயே தான் இருக்க விடுவாங்களாம். ஃபாதர் மதரும் வெளியவே விட மாட்டாங்களாம். வீட்டுக்குள்ளேயே ஸ்விம்மிங் பூல் இருக்குது, ஸ்விங் இருக்குது, எல்லாமே வீட்டுக்குள்ளே இருக்குது. அவன் வீட்டை விட்டு அவன் வெளியவே போக முடியாதான். அவங்க வீட்டில் பங்களான்னா சுற்றி கார்டன் வச்சுருப்போம். அந்த கார்டனில் நிறைய பிளான்ட்ஸ் இருக்கும், ஃப்ளவர்ஸ் விளையிறதெல்லாம் இருக்கும், ஹைபிஸ்கஸ் செடி இருக்கும், ரோஸ் இருக்கும், ஜாஸ்மின் இருக்கும், கோகனட் ட்ரீ இருக்கும். இந்த மாதிரி நிறைய கோவா ட்ரீ எல்லாம் அந்த கார்டனில் வச்சுருப்பாங்க. அந்த கார்டனை தண்ணி ஊற்றி பராமரிக்கணும்ல, அதுக்காக ஒரு செர்வெண்ட்டை வச்சுருப்பாங்க. அந்த ஆள் கார்டனர். அவங்க வீடு பக்கத்தில் ஒரு சின்ன குடிசை அவங்களுக்கு அவங்க கொடுத்துருக்குறாங்க. அந்த குடிசையில் அவங்க தங்கி இருப்பாங்களாம். அவங்க வீட்லேயும் அந்த ஃபாதர், மதர், ஒரு பையன். அந்த பையனோட பேர் ஜான். ஜான் ரொம்ப கட்டிக்காரனாம். வெளியே எந்த நேரமும் துருன்னு விளையாண்டுக்கிட்டே இருப்பானா. அந்த செடிகளுக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சுவானா. ஃபாதரோட சேர்ந்து அந்த பூ பறித்து பிக் பண்ணி கொடுப்பானா. இந்த மாதிரி ஃபாதர் ஹெல்ப் பண்ணிவிட்டு அங்கே தோட்டத்துக்குள்ளேயே திரிகிறான். அங்கே பட்டர்ஃப்ளை விளையாண்டா அதை துரத்திட்டு ஓடுறது, ஸ்குரியில் பார்த்து அதுக்கு பின்னால் ஓடுறது, இந்த மாதிரி அந்த பேர்ட்ஸ், மரத்தில் இருக்கிற பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுறது. அந்த டீக்கு கீழே சின்ன சின்ன தேவையில்லாத புட்கள் இருந்தால் அதெல்லாம் பறித்து வெளியே போடுறது. இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்திருக்கிறான். ஆனால் இந்த பையன் வீட்டை விட்டு வெளியே வர முடியாதான். இவனுக்கு நிறைய டாய்ஸ் அவங்க பேரண்ட்ஸ் பெரிய பணக்கார விட்டு பையனுக்கு வாங்கி தந்துருக்குறாங்க. அவன் ஒரு ஜன்னல், அவங்க வீட்டு ஜன்னலில் உட்காந்துக்கிட்டு இவன் என்ன செய்கிறாங்கிறத பார்த்துக்கிட்டே இருப்பானா. அவன் மனசுக்குள்ளே அவனோட போய் விளையாடணும், அவனை மாதிரி எல்லாம் செய்யணும்னு ஆசைப்படுறான். ஆனால் அவங்க ஃபாதர், மதர் வெளியவே விடுறது இல்லையா. இப்படி இருக்கும்போது திடீர்னு அந்த பணக்கார வீட்டு பையன் ரவி இருக்கிறானா இல்லையா, அவனுக்கு ஃபீவர் வந்துட்டது. ஃபீவர் ரொம்ப முடியாமல் போயிடுது. உடனே ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணுறாங்க. டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அவனுக்கு காய்ச்சல் தேவையா போக மாட்டேங்குது. அப்போ அந்த ஃபாதர், மதரை வெளியே போங்க ரூம் விட்டுன்னு சொல்லிவிட்டு அந்த டாக்டரு அந்த ரவியோட உட்காந்து பேசுகிறான். நீயும் நான் இப்போ ஃப்ரெண்டு, அதனால் நீ மனசில் உள்ளதையெல்லாம் என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு டாக்டர் கேட்டார். இவனுக்கு ஃப்ரெண்டுன்னா என்னன்னு தெரியல. எனக்கு தான் ஃப்ரெண்ட்ஸே இல்லையே, நீங்கள் எப்படி எனக்கு ஃப்ரெண்டுன்னா? இப்போது நான் தான் உங்களுக்கு ஃப்ரெண்டு, நீ மனசில் உள்ளதையெல்லாம் சொல்லணும் என்கிட்டன்னு அவர் சொல்கிறாரு. உடனே அவன் சொல்கிறான், எங்கள் வீட்டில் ஒரு கார்டன் வீட்டில் பையன் இருக்கிறான். அவன் தோட்டத்தில் நல்லா விளையாண்டு திரிவான். அவனை மாதிரி நான் ஓடி ஆடணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் எங்கள் வீட்டில் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை நான் விண்டோ வழியே பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அப்போ டாக்டருக்கு இவன் மனசில் என்ன இருக்குங்கிறது அவருக்கு புரிஞ்சு போச்சு. உடனே அந்த பேரண்ட்ஸ் கூப்பிட்டு, ஃபிசிக்கலி நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன், மென்டலி அவனை சரி பண்ண வேண்டியது உங்கள் 2 பேருடைய பொறுப்பு. அவன் எதை கேட்குறானோ அதை அவனுக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த ரவியை கூட்டிகிட்டு அவங்க பேரண்ட்ஸ் வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இவன் மனசில் உள்ள குறையெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த ஜானை கூப்பிட்டா தான் இவன் நல்லா இருப்பான்னு நினச்சிட்டு அந்த வெளியே உள்ள பையனை கூப்பிட்றாங்க. அவன் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்ததே இல்லையா, அதனால் வெளியே அவன் பயந்து நிற்கிறான். அப்போது அவன் இந்த ரவி ஓடி போய் அவன் கையை பிடிச்சி இழுத்து வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வர்றான். வந்த உடனே உட்காரு அப்படிங்கிறான். இவன் அவங்க வீட்டு பெட்டையெல்லாம் அவன் பார்த்தது இல்லையா, அதனால இவன் தரையில் உட்கார போகிறான். உடனே அவன் சொல்கிறான், ரவி இங்கே பாரு, என் பக்கத்தில் உட்காரு ஜான்,
உன் பேர் என்னங்கிறான். என் பேர் ஜான்னுங்கிறான். என் பக்கத்தில் வந்து உட்காரு, நீ நான் இனிமேல் ஃப்ரெண்டு அப்படிங்கிறான். அவன் பக்கத்தில் வந்து உட்கார்ந்த உடனே இவனோட டாய்ஸ் எல்லாம் எடுத்து ஒன்றா அவனுக்கு காட்டுறான். அவன் எந்த டாயுமே பார்த்ததில்லை. அவன் பார்த்ததெல்லாம் பட்டர்ஃப்ளை, குருவி, பேர்ட்ஸு, இதுதான் அவன் பார்த்துருக்கிறான். அவன் எடுத்து கொடுத்த டாயெல்லாம் பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதை பார்த்ததுக்கப்புறம் டெய்லி இவன் ஒரு வாரம் அவங்க வீட்டுக்கு வந்து போயிட்டுருக்கிறான். அப்போது இந்த ரவி அவங்க அம்மாட்ட கேட்குறான், நானும் ஜானோட வெளியே போய் விளையாண்டுட்டு வர்றேங்கிறான். அப்போ அவங்க அம்மா சரி, இனிமேல் பையன் சொல்கிறது தானே கேட்கணும். அவங்க அம்மா சரின்றாங்க. செப்பல் போட்டு வெளியே போங்கிறாங்க. அப்போ நான் செப்பல் போடுறேன், ஜானுக்கு செப்பல் இல்லையே அப்படின்னு சொன்னோடனே அவங்க அம்மா அவனுக்கு ஒரு செப்பல் தர்றாங்க. அவன் செப்பலை போட்டுட்டு இவன் மண்ணில் விளையாண்டது பழக்கம் இல்லையா, அதனால் ஜான் இந்த ரவியோட கையை பிடிச்சிக்கிட்டு பத்திரமாக கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போய் அங்கே இருக்கிற ஸ்கூலில் காட்டுறான், அந்த ஃப்ளவர்ஸை காட்டுறான், ஃப்ளவர்ஸை பறித்து காட்டுறான், பேர்ட்ஸில் மரத்தில் இருக்க பேர்ட்ஸை எல்லாம் காட்டுறான். இப்படி பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறான். சந்தோஷமாக இருந்ததோட டெய்லி அவனோட கார்டனுக்கு போகிறது, அவன் வீட்டு கார்டன் தான், இது வரைக்கும் அவன் பார்த்ததில்லை. அவன் போகிறது, அவங்களோட கார்டன் போகிறது, அவனோட விளையாடுறது, இப்படி இருந்த உடனே அவனுக்கு நல்லா குணமாயிடுச்சான். 2 பேரும் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்களாம். அதுக்கப்புறம் அவன் எப்போ பார்த்தாலும் சிரிச்சுட்டு ரவியும் ஜான் மாதிரியே துருன்னு இருந்தானா. இதிலேருந்து நம்ம என்ன செய்கிறோம், அவங்களுக்கு ஏதாவது ஒரு தாழ்வு மனப்பான்மையை 2 பேருக்கு இடையில் ஒரு உயர்ந்த மனப்பான்மை, தாழ்ந்த மனப்பான்மையை உண்டாக்கினதே நம்மளை மாதிரி உள்ள பெரியவங்க தான். பசுமரத்தை அணிம்போம். சின்ன பிள்ளைகளுடைய மனசில் எது தச்சுட்டதோ அப்படியே தச்சுட்டோம். அதனால் சின்ன பிள்ளைகள் ஃப்ரெண்ட்ஸு தேர்ந்தெடுக்கும் போது அவன் பணக்காரன், ஏழை, உயர்ந்தவன், தாழ்ந்தவன், இந்த மாதிரி வித்தியாசமெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு கற்பிக்காமல் அதோடைய லைஃப்பில் எதிர்காலத்தில் நல்லா இருக்கணுங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கிட்டு நம்ம பிள்ளைகளுக்கு எல்லா வகையிலையும் நம்மளை போல் ஒரு பெரியவங்க உதவியாக இருக்கணுமா. அப்படி இருந்தால் தான் நம்ம ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க முடியும். அந்த பிள்ளைகளும் சமுதாய பொறுப்போடு வருவாங்க. ஏற்றத்தாழ்வு இல்லாத உலகமாக இருக்கணும், ஏற்றத்தாழ்வு இல்லாத பிள்ளைகளாக வளரணும். நம்மளே பாருங்கள், பெரியவங்களானால் கூட சின்ன வயசு உள்ள அந்த பருவத்தை, அந்த குழந்தை பருவத்தை நினச்சி நம்மளோட யாரெல்லாம் விளையாண்டாங்க, என்ன செஞ்சோங்கிறத நினச்சி நம்ம சந்தோஷப்படும் போது நம்ம வயசுலேருந்து 10 வயசு நம்ம கீழே வந்த மாதிரி நமக்கு ஒரு எண்ணம் வந்துடுது. இந்த எண்ணத்தை நிலையாக இருக்கணும்னா நம்ம பிள்ளைகளுக்கு ஏற்றத்தாழ்வு இல்லாமல் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்காம அந்த பிள்ளைகளை பொறுப்பான பிள்ளைகளாக உருவாக்க வேண்டியது நம்ம கடமை. சின்ன பிள்ளைகளுக்கு பணம், காசு எதுவுமே தெரியாது, நமக்கு தான் அது தெரியும். அந்த பிள்ளைகளுக்கு தெரியாததுனால தான் அதுக்கு சந்தோஷமாக ஜாலியாக எல்லாரோடையும் பழகுறாங்க. இது மாதிரி ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க வேண்டியது நம்மளோட கடமைன்றதை நீங்கள்லாம் இதை கேட்டு புரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் என் கதையை கேட்டதுக்கு, என்னுடைய உரையை கேட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். வணக்கம். பாய்.